அக்டோபர் 14, 2023 அன்னைக்கு மும்பைல இருக்க மன்கூர்த் பகுதியில பயன்பாட்டுல இல்லாத ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு. அந்த தொழிற்சாலைக்கு பக்கத்துல இருந்த காலி இடத்துல அந்த பகுதியை சேர்ந்த குழந்தைங்க எல்லாரும் காலையில விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பகுதியில இருந்த ஒரு கிணறு கிட்டையும் போய் விளையாடி இருக்காங்க. அப்படி விளையாடிக்கிட்டே அந்த கிணத்தையும் எட்டி பார்த்திருக்காங்க. கிணத்துக்குள்ள யாரும் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போன பசங்க எல்லாரும் ஓடி போய் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தகவலையும் சொல்றாங்க. பசங்க சொல்றதை கேட்டு அதிர்ச்சியான பேரண்ட்ஸும் குழந்தைங்க உண்மையதான் சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தொழிற்சாலைக்கு பக்கத்துல இருந்த கிணறையும் போய் பாக்குறாங்க. பசங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒரு ஆணோட சடலம் மிதந்துட்டு இருந்திருக்கு. உடனடியா இந்த சம்பவத்தை பத்தி போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. தகவல் கிடைச்சதும் கோவந்தி போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து கிணத்துக்குள்ள இருந்த அந்த உடலையும் மீட்டிருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் அந்த உடலையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த நபரோட தொண்டை பகுதிய கொடூரமா அறுத்து கொலை பண்ணிருக்காங்கன்னு போலீஸுக்கும் தெரிய வருது. அடுத்ததா அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு அந்த நபர் இறந்து போயிருந்த பகுதியில ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு போலீஸ் சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. எல்லா இடங்களையும் தேடிட்டு இருக்கும் போது போலீஸ்க்கு அந்த இடத்துல ஒரு பர்ஸும் ஒரு செல்போனும் கிடைக்குது. மொபைலையும் பர்ஸையும் எடுத்து பாக்குறாங்க. ரெண்டு பொருட்களும் இறந்து போன நபரோட தான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கடைசியா யார் கூட பேசிருக்காருன்னு செக் பண்றாங்க. செக் பண்ணதுல அந்த நபர் கடைசியா அவரோட குடும்பத்து கூட தான் பேசிருக்காருன்னு போலீஸ்க்கு தெரிய வந்ததும் அந்த நபரோட குடும்பத்தை கான்டாக்ட் பண்றாங்க. இறந்து போன நபரோட அண்ணன் கிட்ட தான் போலீஸ் விசாரணைய தொடங்குறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் இறந்து போன நபர் மும்பையை சேர்ந்தவரே கிடையாது, உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பண்டா பகுதியை சேர்ந்தவர்னு தெரிய வருது. இறந்து போன நபரோட பேரு கரண் ரமேஷ் சந்திரா, வயசு 22. மேற்கொண்டு போலீஸ் கரண் எதுக்காக உத்தரப்பிரதேஷ்ல இருந்து மும்பைக்கு வரணும்னு அவரோட அண்ணன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது கரணோட அண்ணன் போலீஸ் கிட்ட சொன்ன விஷயம், கரண் அவரோட மாமனாரை பாக்கிறதுக்கு தான் அவரோட மனைவி குல்னாஸ் கான கூட்டிக்கிட்டு மும்பைக்கு போனதா சொல்லிருக்காரு. போலீஸ் கரணை பத்தி எல்லா விஷயங்களையும் விசாரிச்சதுனால அவரோட அண்ணன் பயந்து போய் கரணுக்கும் அவனோட மனைவி குல்னாஸுக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போதான் மும்பை போலீஸ் கரணோட அண்ணன் கிட்ட கரணை யாரோ கொடூரமா கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்கன்ற உண்மையையும் சொல்றாங்க. அந்த விஷயத்தை கேட்டதும் கரணோட அண்ணன் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. அவர்கிட்ட இருந்து கரண் மாமனாரோட போன் நம்பரையும் போலீஸ் வாங்கிக்கிறாங்க. அடுத்ததா கரண் மாமனார் 50 வயசான கோரா ரைசுதீன் கானுக்கு மும்பை போலீஸ் கால் பண்ணி ஸ்டேஷனுக்கும் வர சொல்றாங்க. அக்டோபர் 15, 2023 அன்னைக்கு கோரா கான் அவரோட பையன் 22 வயசான சல்மான் கோரா கான் ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. கோரா கிட்ட கரணை பத்தி போலீஸ் விசாரிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் முரண்பாடான பதில்களையே சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதனால போலீஸ் தரப்புல அப்பா கிட்டையும் மகன் கிட்டையும் தனித்தனியா விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரிக்கும் போது கரணுக்கு என்ன நடந்தது, அவரோட பொண்ணு குல்னாஸ் எங்க இருக்காங்கன்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலையும் சொல்லிருக்காரு. கோராவும் சல்மானும் சொன்ன விஷயங்களை கேட்டு போலீஸ் தரப்புலயே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. கரணை எதுக்காக கொலை பண்ணாங்க, குல்னாஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு மேற்கொண்டு பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பண்டா பகுதியை சேர்ந்தவர் தான் 22 வயசான கரண் ரமேஷ் சந்திரா. கரணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. அதனால கரண் அவரோட 2 அண்ணன்கள் கூட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கரணோட 2 அண்ணன்களும் வேலைக்காக டெல்லிக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண் உத்தரப்பிரதேஷ்லயே ஒரு பான் கடையை நடத்திட்டு வந்திருக்காரு. இப்படி இவரோட லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு. அதே பகுதியை சேர்ந்தவங்க தான் குல்னாஸ் கான். குல்னாஸ் அடிக்கடி கரண் நடத்திட்டு இருந்த பான் ஷாப் வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. பலமுறை குல்னாஸ் அதே வழியா போயிட்டு இருக்கும் போதுதான் கரண் குல்னாஸ பாத்திருக்காரு. முதல்ல 2 பேரும் பேசி பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. காதலிச்சிட்டு இருந்த 2 பேரும் அடுத்த கட்டமா திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. குல்னாஸ் கரணை காதலிக்கிற விஷயத்த அவங்களோட அப்பாவான கோரா கான் கிட்ட சொல்றாங்க. ஆனா கோரா இவங்களோட காதலை ஏத்துக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க 2 பேரும் வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க. குல்னாஸ் அவங்களோட குடும்பத்தை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. யாருமே இவங்களோட திருமணத்துக்கு ஒத்துக்காததுனால நவம்பர் 2022 குல்னாஸ் அவங்களோட ஃபேமிலில யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்து கரணையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. குல்னாஸ் வீட்டுல இல்லன்ற விஷயம் தெரிஞ்சு கோராவும் சல்மானும் குல்னாஸை எல்லா இடங்கள்லயும் தேடி இருக்காங்க. ஆனா எங்க
தேடியும் குல்நாஸ கண்டுபிடிக்க முடியல. கரனுக்கு குல்நாஸ் எங்க போயிருக்கான்னு ஏதாவது தெரியுமான்னு அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக அவரோட பான் ஷாப்புக்கும் போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அவரோட கடை மூடி இருந்திருக்கு. குல்நாஸும் வீட்ல இல்ல, கரனும் அவனோட கடையை திறக்கல. இங்கேயே கோராக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு குல்நாஸ் கரண் கூட ஓடி போயிட்டான்னு. குல்நாஸ் வீட்டை விட்டு வெளியேறின விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கோராவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவரோட வீட்டை சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரிய வந்து எல்லாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டை விட்டு போன குல்நாஸும் கரனும் ஒரு கோவில்ல திருமணம் செஞ்சுக்கிட்டு டெல்லியில இருக்க கரனோட அண்ணனோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. ஒரு பக்கம் கரனும் குல்நாஸும் திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோராவால இவங்களோட கல்யாணத்தை ஏத்துக்க முடியாம அவங்க மேல பகைய வளர்த்துட்டு இருந்திருக்காரு. எப்படியாவது தன்னோட பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு எல்லா இடங்கள்லயும் தேடி இருக்காங்க. இப்படியே 6 மாசமா கோராவும் அவரோட பையன் சல்மானும் கரனையும் குல்நாஸையும் தேடிட்டு இருந்திருக்காங்க. 6 மாசம் கழிச்சு கரனும் குல்நாஸும் திரும்பவும் யூபில இருக்க அவங்களோட கிராமத்துக்கே வராங்க. இவங்க 2 பேரும் யூபிக்கு வந்திருக்காங்கன்ற விஷயம் கோராவுக்கும் தெரிய வருது. கோரா அவங்க தங்கியிருக்க வீட்டுக்கு நேரடியா போகாம அவரோட பொண்ணு குல்நாஸ்க்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிட்டோம், திரும்பவும் நீ வீட்டுக்கு வரலான்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. சின்ன வயசுல இருந்து தன்னோட அப்பாவோட குணத்தை பார்த்து வளர்ந்த குல்நாஸால அவர் அனுப்பின மெசேஜ பார்த்து நம்ப முடியல. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பிளான் இருக்குமோன்னு பயந்துருக்காங்க. அதனால பல நாட்கள் வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் கோரா விடாம குல்நாஸ்க்கு திரும்ப திரும்ப கால் செஞ்சு நீயும் கரனும் மும்பைக்கே வந்துடுங்க, கரனுக்கு நல்ல வேலையா ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு கோரா சொல்லியிருக்காரு. கோரா இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். அப்புறம் எதுக்காக கரனையும் குல்நாஸையும் மும்பைல செட்டில் பண்றேன்னு சொல்லணும்? ஏன்னா கோரா ஆடை தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காரு. துணியெல்லாம் வாங்குறதுக்காக அடிக்கடி மும்பைக்கு போயிட்டு வர்றது வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காரு. பல நாட்கள் மும்பையிலே தங்க வேண்டியது இருந்ததுனால கோரா மும்பைல ஒரு வீடு வாங்கியிருக்காரு. எப்பெல்லாம் மும்பைக்கு துணி வாங்குறதுக்காக போறாரோ அப்பெல்லாம் அவரும் அவரோட பையனும் தாராவில இருக்க அவங்களோட வீட்டுல தங்கி வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு திரும்பவும் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்துருவாங்க. அதனாலதான் கோரா குல்நாஸ் கிட்ட கரனுக்கு மும்பைல நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அடிக்கடி கோரா குல்நாஸ்க்கு கால் பண்ற விஷயத்த அவங்களோட கணவரான கரண் கிட்டயும் சொல்றாங்க. கரனும் குல்நாஸோட பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனால குல்நாஸ் கிட்ட ஒரு முறை மும்பைக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம், அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலனா திரும்பவும் இங்கேயே வந்துடலான்னு சொல்லியிருக்காரு. கரண் குல்நாஸ் 2 பேரும் யூபில இருந்து மும்பைக்கும் கிளம்புறாங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு கோராவும் அவரோட பையன் சல்மானும் வந்திருக்காங்க. தன்னோட குடும்பத்தை பார்த்ததும் குல்நாஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரையும் தாராவில இருக்க அவங்களோட வீட்டுக்கு கோரா கூட்டிட்டு போறாரு. கரண் குல்நாஸ் 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக கோவண்டி பகுதியில ஒரு வாடகை வீடு பார்த்திருக்கிறதா கோரா அவங்க கிட்ட சொல்றாரு. அந்த வீடு நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்காக கரணை மட்டும் கோராவும் சல்மானும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது மன்கூத் பகுதியில இருக்க ஆள் நடமாட்டமே இல்லாத டெலிகாம் தொழிற்சாலைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துலதான் கரனுக்கு சந்தேகம் வரவும் ஆரம்பிக்குது. கோராவும் சல்மானும் இந்த திருமணத்துல விருப்பம் இல்லாததுனால கரண் மேல இருக்க பகையை தீர்த்துக்கணும்ன்றதுக்காக தான் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதோட இவங்க செய்ய போற காரியத்துக்கு இன்னும் 4 பேரை கூட்டு சேர்த்திருக்காங்க. இவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த 4 நபர்களும் இவங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்ததும் கரனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சாலும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து கரனை பல முறை குத்திருக்காங்க. பல இடங்கள்ல கத்தி குத்து பட்டாலும் கரண் இறந்து போகல. இத்தனை இடங்கள்ல கத்தி குத்து பட்டும் இறந்து போகாததுனால கோரா அவரோட கையில இருக்க கத்தியால கரனோட தொண்டை பகுதியை அறுத்து கொடூரமா கொலை பண்ணிருக்காரு. கரண் கிட்ட இருந்த மொபைலையும் பர்ஸையும் தூக்கி வீசிட்டு கரனோட உடலை அங்க இருந்த கிணத்துல வீசிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. அப்பாவும் அண்ணனும் மட்டும் திரும்பி வந்ததை பார்த்த குல்நாஸ் அவங்களோட கணவர் எங்கன்னு 2 பேர்கிட்டயும் கேக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து பதில் வராததுனால குல்நாஸ் கோவப்பட்டு கரண் எங்கன்னு திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ கோரா சொன்ன ஒரே பதில் வீடு பிடிக்காததுனால கரண் திரும்பவும் யூபிக்கே போயிட்டதா சொல்றாரு. அவங்களோட வார்த்தைகளை நம்பாத குல்நாஸ் திரும்ப திரும்ப கரணை பார்க்கணும்னு கேட்டுட்டே இருந்திருக்கா. அதனால கோரா வேற வழி இல்லாம குல்நாஸ் கிட்ட நான் திரும்பவும் உன்னை யூபிக்கே அனுப்பி வச்சிடுறேன்னு
சொல்லிட்டு கார்ல குல்நாஸ கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. கார்ல போயிட்டே இருக்கும்போது கோரா குல்நாஸோட துப்பட்டாவாலேயே அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்காரு. குல்நாஸோட உடலை போற வழியில பின்வில் பகுதி கிட்ட இருக்க களம்போலின்ற இடத்துல ஆட்கள் நடமாட்டம் இல்லாத புதர் பகுதிக்கு எடுத்துட்டு போய் இறந்து போனது யாருன்னு அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக குல்நாஸோட முகத்தை பெரிய கல்ல போட்டு சதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரணியும் குல்நாஸையும் கொலை பண்றதுக்காக கோராவும் சல்மானும் 6 மாசமா சதித்திட்டம் தீட்டிட்டு இருந்ததா போலீஸ் விசாரணையிலயும் சொல்லிருக்காங்க. அக்டோபர் 15, 2023 அன்னைக்கு விசாரணையில எல்லா உண்மைகளையும் கோராவும் சல்மானும் சொல்லிருக்காங்க. அக்டோபர் 16, 2023 அன்னைக்கு கோராவும் சல்மானும் குல்நாஸோட உடலை எந்த பகுதியில வீசிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போலீஸ கூட்டிட்டு போய் குல்நாஸோட உடலையும் காமிச்சிருக்காங்க. போலீஸ் மேற்கொண்டு குல்நாஸோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்புறாங்க. கரண் குல்நாஸோட வழக்குல மொத்தம் 6 பேரை கைது செஞ்சிருக்காங்க. குல்நாஸோட அப்பா 50 வயசான கோரா கான், குல்நாஸோட அண்ணன் 22 வயசான சல்மான், சல்மானோட ஃப்ரெண்ட் 21 வயசான முகமது கைஃப் நௌஷாத் கான். மத்த 3 பேர் மைனர்ன்றதுனால போலீஸ் தரப்புல அவங்களோட பேரையும் போட்டோவையும் வெளியிடல. இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. கரணையும் குல்நாஸையும் கொலை பண்ணதுக்காக இப்போ 6 பேரும் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேறொரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.